பைபேக்னா எதாவது ஐடியா இருக்கா? பைபேக் ஆப்ஷன்ஸ். எஸ். ஃபோர்ஃபீச்சருக்கும் பைபேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ம். ம். எஸ். ஃபோர்ஃபீச்சர் கேஸ்ல கம்பெனி வந்து பே பண்ண மாட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த ஷேருக்கான வேல்யூ எதுவுமே பே பண்ண மாட்டாங்க. பட் பைபேக்ல உங்களுக்கு அந்த ஷேரோட வேல்யூ வந்து பே பண்ணிடுவாங்க. ஷேரோட பிரைஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ பைபேக் பண்றது மூலியமா என்ன அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன். ஓகே, ஷேர் கேபிட்டல் முன்ன இருந்த விட கம்மியாகும். இதெல்லாமே நான் டு ப்ரொவைட் அன்வெல்கம் டு டேக் ஓன் வித் சர்ப்ளஸ் கேஷ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து என்னதான் அதிகமாக இருந்தாலும் டிவைடட் பண்றப்போ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உங்களுக்கு கம்மியாகும். பட் இந்த கேஸ் பைபேக் பண்றப்போ உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே மெயின் பண்றோம். இதுல பேசிக் ஜர்னல் என்ட்ரி பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சோல்ட். ஜர்னல் என்ட்ரி sold for buyback. இன்வெஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் நார்மலா எப்படி சேல் பண்ணுவீங்களோ அதே பாயிண்ட் லெஃப்ட்ல தான் இங்க நம்ம இருக்கும். ஸோ உங்களுக்கு கேஷ் ரிசீவ் ஆகும், டெபிட் வாட்ச் ஆப்ஷன். பட் கம்பெனி கேஸ்ல உங்களுக்கு பேங்க் மூலியமா தான் ரிசீவ் ஆகும். டெபிட் த கியூவர், சாரி, டெபிட் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட். சேல் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் விட்டு வெளியே போகுது. கிரெடிட் வாட்ச் கோர்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். கிளியரா? செகண்ட் ஒன், இதுவே டிபெஞ்சர் கேஸ். ஸோ டிபெஞ்சர் கேஸ், ஸோ டிபெஞ்சர்ல இந்த ரிடம்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் நார்மலாக பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர்ஸ் தான் வரும். அடிஷ்னலாக என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்னா செக்யூரிட்டிஸ் பே. ஏன்னா டிபெஞ்சர்ஸும் ஷேர்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான். என்ன ஷேர் ஹோல்டரை ஓனராக ட்ரீட் பண்ணுவாங்க, இவங்கள கிரெடிட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம அங்கே ஸ்பேஸ் வேல்யூ பார்க்குறோமோ இங்கே அதே தான், 10 ஆர் 100ன்னு இருக்கும். பட் இன்கேஸ் இவங்களுக்கு ரீபே பண்ணுறப்போ 100க்கு பதிலாக 120 கொடுத்தாங்கன்னா எக்ஸஸாக இருக்க 20 வந்து செக்யூரிட்டிஸ் பே. அதே ஆங்கிள் இங்கே டிஸ்கஸ் பண்ணணும். இன்கேஸ் இவங்க டிபெஞ்சர் இஷ்யூ பண்றப்போ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரீமியமையும் திரும்ப அவங்க வந்து பே பண்ணியாகும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், இது ஷேர் கேஸ்க்கு ஈக்விட்டி ஷேர், பை பேக் ஆஃப் ஷேர்ஸ். இந்த கேஸ் ஜேர்னல் என்ட்ரி சொல்லணும். எனி கேஸ்? ம். ம். ஓகே. இல்ல இல்ல, ஆக்சுவலா ஷேர் கேஸ்ல வந்து நீங்க கரெக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. அப்போ கம்பெனி தான் திரும்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர். கேஷ் தான் உங்களுக்கு பிசினஸ்ல இருந்து வெளியே போகும். இதுதான் நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல டீட்டெயிலாக பார்த்தோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் த கிவர், பேங்க் அக்கௌண்ட். இஷ்யூ பண்றப்ப என்ன என்ட்ரி போடுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி போடுவீங்க. நீங்க வந்து இங்க ரீபே பண்ணுறீங்க, பைபேக் பண்றீங்க. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க பே பண்ணணும். கிளியரா? ஓகே. நீங்க ஷேர் இஷ்யூ பண்றப்போ என்ன என்ட்ரி போடுவீங்க? ஓகே.
ஸோ கேன்சலேஷன் சார்ஜ்னா மேபி கம்பெனி வந்து ஃபேஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் நார்மல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. செகண்ட் கேஸ் ஃபேஸ் வேல்யூ 8 ஆயிடுது. கிளியரா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு எப்படி என்ட்ரி ஆகும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். அண்ட் இதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கேபிட்டல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம். சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் வச்சுக்கோங்க. செகண்ட் கால் ஃபேஸ் வேல்யூ 2. கம்பெனி வந்து ஃபர்தர் தட் என்ன பண்றாங்கன்னா ஷேரை வந்து ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்றாங்க 10ல இருந்து 8. இப்போ 10ல இருந்து 8 சேஞ்ச் பண்றப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பர் ஷேருக்கு ஃபேஸ் வேல்யூ 8 ருபீஸ் பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ஒரு என்ட்ரியை தான் நீங்க பாஸ் பண்றீங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ஆஸ் யூஷுவல். இப்போ எங்க 100 ஷேர்ஸ்னா 100 into 10 10,000 என்ட்ரி பண்ணுங்க. பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணா போதும். இப்போ 100 into 8 800. அந்த டிஃபரன்ஸ் 200 கேபிட்டல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கிளியர்? இப்போ நீங்க 100 ஷேர்ஸ் வந்து பே பண்ணணும். டோட்டலா ஷேர் கேபிட்டல் வந்து 1000. ஆனா கம்பெனி ஃபீச்சர்ல அது 8 ருபீஸா சேஞ்ச் பண்ணிடலாம். 100 into 8 800. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 800 பே பண்ணா போதும். அந்த 200 லாஸ் வந்து கம்பெனி கேபிட்டல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணும். கிளியர்? கேன்சலைசேஷன் ஆகும். ஒன்னு ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு ஒரு சம்முக்கு டிஃபரன்ஸ். கிளியர்? எடுத்துவோம். வெயிட் அ மினிட். சரி, இது கேன்சலைசேஷன் இல்ல டிஸ்கவுண்ட் மாத்து. கேன்சலைசேஷன் உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுல என்ட்ரி கரெக்ட் தான், பட் இதை டிஸ்கவுண்ட் மாத்தும். ஷேர்ஸ் பாத் அட் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 1000. நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 800 பே பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்க 200 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரெசியூடு மாதிரி. பட் இந்த கேஸ் ஷேருங்கிறதுனால அது கேபிட்டல் ரிசர்வ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் கேன்சலைசேஷன். The cancellation of share. Okay. So share issue பண்றப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மென்ஷன் பண்ணி இது கேன்சலேஷன் அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் சைட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். கிளியரா? இப்போ இன்கேஸ் ஃபேஸ் வேல்யூ 10 இல்லாம 12 இருக்கு. அப்போ எக்ஸஸா இருக்க அந்த 2 ருபீஸை செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இல்லை ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. செக்யூரிட்டிஸ் பிரீமியம். சிக்ஸ்த் ஒன்
transfer of nominal value purchase, purchased out of free reserve, securities premium to capital redemption. Capital redemption சொன்ன ஏதாவது ஐடியா இருக்கா? Okay. இப்ப டிபெஞ்சரோட வேலிடிட்டி பீரியட் என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ். ஓகே ஓகே. நார்மல் கேசஸ்ல 10 to 15 இயர்ஸ் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியா இருந்தா 20 to 25 இயர்ஸ் வரும். ஆனா அவ்வளோ இயர்லாம் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனி பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் தான் கொடுக்கும். லால உங்களுக்கு இருக்கு அந்த கான்செப்ட். ப்ராக்டிக்கல் சினாரியோல மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு மேல தான் உங்களுக்கு டிபெஞ்சர்ஸோட லிமிட் தான். வெயிட் அண்ட் ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னா இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரு கம்பெனி வந்து சரி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனில ஷேர்ஸ் வாங்குறாங்க. மேபி ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து பை பண்றாங்க. ஸோ அவங்க 1000 ஷேர்ஸை எப்பவுமே ஹோல்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் லாங் ஆஃப் த டைம். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல பிரைஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு வேற கம்பெனி ஷேர்ஸை பை பண்ணுவாங்க. கரெக்டா? அதை தான் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சொல்றோம். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க வெளியே சேல் பண்ணாங்கன்னா அது வேற. ஐ மீன் வேற ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணாங்க அது வேற. இன்கேஸ் கம்பெனிக்கே டைரக்டா இது பண்ணாங்கன்னா அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சொல்றோம். கம்பெனி கொடுத்த ஷேரை டேக் பேக் பண்றாங்கன்னா அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல இவங்களுக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் இப்போ இவங்களுக்கு பே பண்ணி ஆகணும். இப்போ 1000 ஷேர்ஸ் மார்க்கெட் வேல்யூ லெட்டர்ஸ் ஆச்சும் 200 20,000 வந்து இவங்களுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இவங்க எந்த காஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னா ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் தான் எடுத்து கொடுப்பாங்க. இதுக்காக தான் நம்ம அந்த 15 to 25% ரிசர்வ்க்காக நம்ம எடுத்து வைக்கிறது. ஃபியூச்சர்ஸ்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் அந்த இதுக்காக. கிரெடிட்ல டு கேபிட்டல் ரிடம்ஷன். நெக்ஸ்ட் ஒன். இதுல ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆகுது. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பைபேக் ஆஃப் ஷேர். இப்போ நார்மலா நீங்க ஷேர் வாங்குறப்போ ப்ரோக்கரேஜ் கமிஷன் இதெல்லாம் பே பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி இதுலயும் நீங்க பைபேக் பண்றப்ப செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இல்லை அந்த லீகல் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இந்த இதெல்லாமே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் புக் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ கம்பெனியில வந்து இப்போ இயங்குற ஷேர் ஹோல்டர்ஸ் பிக்கு வந்து அந்த ஷேரை சேல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் புக்ல நேம் சேஞ்ச் பண்ணும். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் expenses comes in debit. Buyback account debit. Buyback expenses account debit. Credit side bank. Clear? Last one. Transfer of buyback of expenses. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. கரெக்டா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட். Credit side to buyback of expenses.
clear. இது வரைக்கும் clear. April 2023, the shareholders of the company have approved a scheme of buyback of equity share as under. First case for 5% of the equity share would be bought back of rupees 50. So equity share total of 1 lakh. 1 lakh la 5%. 1 lakh shares la 5%. Calculate பண்ணுங்க. 5,000. Yes. But in the case la பாத்தீங்கன்னா face value 10. But buyback பண்றது 50. XSR amount வந்து 5 வந்து securities. Clear? So அப்ப ரெண்டு entry pass பண்ணோம். First one. So 5,000 shares into 50. Total value. Yes. 75,000 நீங்க shareholdersக்கு pay பண்ணணும். Debit the receiver, shareholders account debit. So amount வந்து உங்களுக்கு பேங்க்ல இருந்து பேங்க்ல இருந்து கொடுக்குறீங்க. Credit the giver to bank account. இந்த part clear? Third adjustment part. Premium paid on buyback of share should be made securities premium amount. Okay. இந்த கேஸ்ல clear அவனே கொடுத்தான். So face value 10 ஆனா நம்ம buyback பண்ணது 15. XSR இருக்க 5 வந்து securities premium. அந்த 5 securities premium securities premium account adjust பண்ண சொல்லிருக்காங்க. So இதுக்கான journal entry equity share capital account debit. So total buyback of share 5,000. Face value 10. 5,000 into 10. And 5 on the securities premium. Securities premium account debit. $5,000 into 5. 25. Credit side to shareholders account. $95,000. Clear? Next one. 12% debenture to be issued 10,000. To finance for the buyback and balance from the general reserve may be utilized for the purpose. So debenture value 14%. 14% of debenture 4 lakh. 12% of debenture issued rupees 10,000 to finance for the buyback. Okay. In the case debenture வந்து issue பண்றாங்க. நம்ம debenture issue பண்றப்போ உங்களுக்கு cash வந்து receive ஆகும். Debit the receiver. பேங்க் மூலியமா. எப்படி நம்ம ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் போறோமோ அதே கேஸ். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு 12% டிபெஞ்சர் 10,000. இந்த பார்ட் கிளியர்? Okay. Balance from the general reserve may be utilized for this purpose. Okay. So பேலன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜெனரல் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருக்கோம். So
டோட்டலா ஜெனரல் ரிசர்வ் 5,05,000 இருக்கு. இது 10,000. Okay. Balance from the general reserve will be placed for the purpose. So நீங்க பாட் பேக் பண்ணது 5% ஆஃப் 5,000. 5,000 ஃபேஸ் வேல்யூ மட்டும் பாருங்க. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் நம்ம பார்க்கக்கூடாது. 5,000 into 10, 50,000. 50,000 வந்து நீங்க யாருக்கு பே பண்ணணும்? ஷேர் ஹோல்டர்ஸ். செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னா நீங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க. 25,000 நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ 50,000 வந்து நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கீங்க 10,000. அப்போ 50,000ல 10,000 வந்து உங்களுக்கு கேஷ் வந்து டிபெஞ்சர் மூலியமா ரிசீவ் ஆயிருக்கு. அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 40,000. இந்த 40,000 தான் கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்ல எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. Balance from the reserve may be utilized for this purpose. Clear? Yeah. So in this case, the journal entry, general reserve account may be to capital redemption reserve. Capital redemption reserve. So total of 40,000. Clear? Last one, investment would be sold for 2,75,000. Okay. Investment sale பண்ணிருக்காங்க. So investment sale பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ரிசீவ் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், credit side to investment. ஸோ ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுறப்போ 2,75,000. அண்ட் புக் வேல்யூ. ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. நீங்கள் பை பண்ணப்போ 1,50,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனால் சேல் பண்ணுறப்போ 2,75,000 சேல் பண்ணிருக்கீங்க. அப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆன் சேல். ஸோ 2,75,000 வந்து 1,50,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,25,000. Is it clear? Okay. First one, share capital. Total of 1 lakh shares. இதுல 5,000 ஷேரை சேல் பண்ணிட்டீங்க. So அப்போ 1 lakh minus 5,000 is 95,000 into 10. 9,50,000. Clear? Reserves and surplus, note number 1. Surplus. Okay. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? Securities premium, general reserve. Securities premium. ஓப்பனிங்ல 2 lakh இருந்திருக்கு. இதுல 25,000 நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க. பைபேக் 5,000 ஷேர் பைபேக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க.
15 பைபேக் வாங்குனீங்க. ஸோ அப்போ 2 லேக்ல 25,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்ட் கிளியர். நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ் ஓப்பனிங்ல 5,05,000. இதுல 40,000 வந்து கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ 5,05,000ல 40,000 லெஸ் பண்ணுங்க. அண்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அந்த அக்கௌண்ட்டை தனியா மென்ஷன். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 40,000. இது வரைக்கும் கிளியரா? அண்ட் ஆல்சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 1,25,000 ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இந்த டைரக்டா பேலன்ஸ் ஷீட். நான் கரண்ட் லைபிலிட்டியில டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு. டிபெஞ்சர்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு ஓப்பனிங்ல 4 லேக் இருந்திருக்கு. கரண்ட் இயர்ல 12% டிபெஞ்சர்ஸ். 4 லேக் பிளஸ் 10,000 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 4 லேக் 10,000. கிளியர்? நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓகே. கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ட்ரேட் பேபிள் தான். இதுல எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுக்கல. அப்ப நீங்க புக் வேல்யூவே மென்ஷன் பண்ணுங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல எதுவும் நம்ம பைபேக் பண்ணல. ஸோ அப்போ அந்த 13,30,000 டைரக்டாவே மென்ஷன். ஓகே, 30,000 tangible fixed. ஓகே. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. இது நம்ம சேல் பண்ணிட்டோம், அதனால இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் இன்வென்டரிஸ். ஓகே. ஸோ இன்வென்டரிஸ்ல பெருசா சேஞ்சஸ் இல்லை. இன்வென்டரிஸ் டேட்டாஸ் அதே 1 லேக் 1 லேக் பெருசா சேஞ்சஸ். இன்வென்டரிஸ் ட்ரேட் ரிசீவ். இப்ப கேஷ் கேஸ் பாருங்க. ஓப்பனிங்ல 4,85,000 இருக்கு. கரெக்டா? இதுல okay, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணீங்க. சேல் பண்றப்ப உங்களுக்கு 2,75,000 ரிசீவ் ஆயிருக்கு. அதை ஆட் பண்ணுங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 75,000 பே பண்ணிருக்கீங்க. அதை லெஸ் பண்ணுங்க. டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 10,000 ரிசீவ் ஆயிருக்கு. அதை ஆட் பண்ணுங்க. ஸோ the total summation 4 lakh. ஓகே, வெயிட் பண்ணி. இப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் வந்து 4,85,000 ருபீஸ் வந்து 100ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்
பேலன்ஸ் ஷீட் கொஸ்டின்ல கொடுத்து நீங்க இப்ப இதுல நீங்க என்னென்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 75,000 பே பண்ணிருக்கீங்க. கிரெடிட்ல இருக்கா பேங்க்னு சொல்லிட்டு கிரெடிட்ல இருந்தா பேமெண்ட், அப்ப அதை மைனஸ் பண்ண. டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, டெபிட்ல இருக்கு. கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு, அதை பிளஸ் பண்ண. அண்ட் ஃபைனலா இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணிருக்கீங்க 2,75,000, டெபிட்ல இருக்கு, ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் பண்ணும் 4,85,000 plus 2,75,000 minus 75 plus 10. $6,95,000. டோட்டல் போடுங்க liabilities and assets. So liability side 22,25,000. Asset side tally ஆகுதாப்பா?